ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வி ட்ராவல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வந்து க்ரூஸ் போய்ட்டு வந்தோம். அந்த க்ரூஸ் போய்ட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து வீடியோ ஷேர் பண்ண போகிறோம். இந்த க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க டர்பன்லேருந்து கிளம்பி மொசாம்பிக் போயிட்டு திருப்பி மொசாம்பிக்கில் வந்து டர்பன் கொண்டு வந்து விட்டாங்க. இது வந்து ஒரு 4 nights ட்ராவல் பண்ண ஒரு வீடியோ தான் இது. சரியான கியூங்க. 10 மணிக்கு செக்இன். சரி 10 மணிக்கு செக்இன் தானே, 10 மணிக்கு வந்தால் போதும் நினச்சி 10 மணிக்கு வந்தேன். பார்த்தா 2 மணிக்கு இருக்கிறவங்களாம் கியூவில் நிற்கிறாங்க. நம்ம இப்போ தான் 10 மணிக்கு, நம்ம லேட்டு தான் நினைக்கிறேன். தெரில என்ன நடக்குதுன்ட்டு உள்ளே போய் பார்ப்போம். செம்ம பெரிய ஷிப்பாக இருக்குது. நான் நினச்சேன் நம்ம ஊரில் காமிச்சாங்களே சென்னையில் வந்து இந்த க்ரூஸ் விட்டுருந்தாங்க இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கூட்டம் கம்மியாக இருக்கும். பார்த்தா இது கூட்டமே 2 தெருவுக்கு நிற்கிது. அப்படியே எங்கள் அப்பாங்கிற மாதிரி இருக்குது. பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் என்னென்னு பாருங்கள். தொப்பி எட்டு வந்துருக்கணும், தொப்பி எட்டு வரல. சன்ஸ்க்ரீன் போட்டு வந்துருக்கணும், போட்டு வரல. டிக்கெட் கவுண்டர் இவ்வளோ பெரிய கியூ இருக்குங்கிறது தெரியல. தெரிஞ்சிட்டு தான் நம்ம அதுக்கு தான் ப்ரிப்பேர்டாக வந்துடலாம். இப்போ உள்ளே போகிறோண்டோ இவ்வளோ நாளைக்கு கியூவில் கடைசியில் உள்ளே வரோம். என்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இந்த க்ரூஸ் டெர்மினலுக்குள்ளே வரதுக்கு ஒரு பெரிய கியூ. அதை முடிச்சு வந்தோடனே லக்கேஜ் ட்ராப் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கியூ இருக்குது. லக்கேஜ் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஷிப்பு உள்ளே போகிறதுக்கு தனியாக ஒரு கியூ இருக்குது. நீங்கள் இங்கே ட்ராப் பண்ணுற லக்கேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஷிப்பில் உங்களோட கேபினுக்கே வந்துடும். ஸோ உங்கள் கேபின் வாசலில் வந்து இந்த பொட்டியெல்லாம் கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஒரு வழியாக லக்கேஜ் செக்இனில் போட்டுட்டு க்ரூஸ் உள்ளே போகிறதுக்கான கியூக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நெல்சன் மண்டேலா க்ரூஸ் டெர்மினல் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ் இருக்குது போல். இப்படி உள்ளே போயிட்டு முதல் ஷிப்பு எப்படா போகும்ன்றது இந்த வெயிலுக்கு. நல்லா வெயிலில் பாத யாத்திரை போகிறவங்களுக்கு மோர் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி நல்லா வெயிலில் நின்று உள்ளே வந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு ஒரு ஃப்ரூட் பஞ்சும் ஒரு லெமன் ஜூஸும் கொடுத்தாங்க. அது உண்மையிலே அந்த வெயிலுக்கு வந்ததுக்கு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இப்போ ஒரு வழியாக வந்து லக்கேஜை போட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கார்டு கொடுக்குறதுக்கு தனியாக ஒரு செக்இன் கியூ வச்சுருந்தாங்க, அதை முடிச்சிட்டோம். அப்புறம் இமிகிரேஷன் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்துட்டோம். வெளில வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஷிப்பு நிற்கிது பாருங்க முன்னாடி. சான்சல் எப்பா 1 2 3 4 5 7 ஃப்ளோர் 8 ஃப்ளோர் இருக்குங்க. இப்போ கப்பலே இந்த மாதிரி இருக்குது, ஹோட்டல் மாதிரி கட்டி வச்சிருக்கானுங்க. அப்பா நீங்கள் ஷிப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11-12 மணிக்கெலாம் உள்ளே வந்துடுவீங்க. ஆனால் உங்களோட கேபின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காது. அது வந்து 2 மணிக்கு தான் நீங்கள் செக்இன் பண்ண முடியும் ரூம்ஸில். ஸோ நீங்கள் 2 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஷிப்பு ஃபுல்லாக நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். நான் வந்து வெளியில் இருக்கும்போது சொன்னால் 7 ஃப்ளோர் 8 ஃப்ளோர்னு சொன்னேன். ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 18 ஃப்ளோர் இருக்குது, 18 டெக் இருக்குது. 18 டெக்லேயும் வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி இருக்காங்க. அதில் 8 to 13 வந்து நம்மளோட கேபின்ஸ் இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டிக்கான ஏரியாஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து உங்களோட கார் எடுத்து வந்தீங்கன்னா அந்த காரை வந்து நீங்கள் இந்த போர்ட் பக்கத்துலேயே பார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பஸ்ஸஸ் தான். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே ப்ரீ புக் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. க்ரூஸுக்கு வந்தோடனே முதல் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து லஞ்ச் இருக்கிற ஏரியாவுக்கு போகிறது தான். அப்புறம் பசிக்கு மேலே இவ்வளோ நேரம் சுற்றினதுக்கு நேராக நீங்கள் அங்கே போனீங்கன்னா இங்கே வந்து 23 hours, ஒரு நாளைக்கு 23 hours வந்து இந்த பஃபே ஹால் வந்து ஓப்பனாக இருக்குமா. எனி டைம் நீங்கள் வந்தாலும் இங்கே உங்களுக்கு ஃபுட் அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து மெனுஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கான்டினென்ட், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸும் வந்து வச்சுருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி ஷிப்பில் ஏறணுங்க. 10-11 மணி ஷிப்பில் ஏறணும். மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2:20 ஆச்சு. இப்போ தான் ரூமுக்கே வரோம். ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ப்ரீமியம் பால்கனி புக் பண்ணியிருந்தோம். இந்த ப்ரீமியம் பால்கனி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ கார்டு போட்டால் போதும். இங்கே நமக்கு வந்து உள்ளே வர்றப்பே ஒரு கார்டு கொடுத்தாங்க இல்லையா, அந்த கார்டு தான் வந்து டோரோட கீ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே. மொத்த ஷிப்புக்கும் நீங்கள் என்ன ஆக்சஸ் பண்ணி என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதா இந்த கார்டில் தான் பண்ணணும். இது டாப் அப் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கணும். ஓகே, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு கிங் சைஸ் பெட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கவுச் இருக்குது உட்காரத்துக்கு. ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி பாரும் இருக்குது. ஸோ இது எல்லாமே இங்கே ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் விட மெயினானதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டியது வந்து பால்கனிக்கு தான். அந்த பால்கனி டோர் வந்து வச்சுருக்காங்க. ஓப்பன் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே தனியாக பட்டன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஓப்பன் மாதிரி கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா ஒரு சரியான வியூவோட ஒரு பால்கனி இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். வாவ், இங்கேருந்து நம்ம வந்து டர்பன் போட்டு ஃபுல்லாகவே பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு வியூ இருக்குது இங்கே பால்கனிலேருந்து. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேஃப்டி ஷிப் வச்சுருக்காங்க இங்கே.
அதாவது இந்த கப்பலுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கான போட் இங்கே இருக்குது. ஸோ அந்த போட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, டக்குன்னு ரைட்டு கால் இங்கே வச்சு லெஃப்ட் காலில் அதில் குதிச்சு கப்புன்னு போட்டில் ஏறி போயிட வேண்டியதுதான். அது மாதிரி ஒரு இடம் ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த கப்பல்லே மக்கள் அதிகமாக ஆக்சஸ் பண்ணுற இடம்னு பார்த்தீங்கன்னா அது இந்த டெக்கு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அது இல்லாமல் 4 ஜக்குசி வேறு தனியாக இருக்குது. அப்படியே நீங்கள் நடந்து போனீங்கன்னா வழி ஃபுல்லாக டெக் சேர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம்டாங்கிற மாதிரி நீங்கள் பாடு படுத்துக்கிட்டு இயற்கை ரசிச்சா மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கலாம். நல்லா சுட தண்ணியிலே குளிச்சு பழகணும்ல நீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்காகவே தனியாக வந்து இன்டோர் பூல்ஸ் இருக்குது. அது பக்கா ஹீட்டட் பூலு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜக்குசியும் இருக்குது. ஸோ இந்த ஹீட்டட் பூலில் வந்து நீங்கள் ஜாலியாக குளிக்கலாம். என்னையா இது லாகர் மாதிரியே இல்லை, ஏதோ ரியல் எஸ்டேட்கார மாதிரி பேசுகிறீங்களான்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் அப்படி தாங்க தோணுது. டக்குன்னு பார்த்தா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மாதிரி ஆகிட்டேன் நான். இங்கே பாருங்கள், பாட்டிமாலாம் வந்து டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ தான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நடக்க முடியாமல் நடந்து கப்பலை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 2 டேபிள் டென்னிஸ் கோர்ட்டும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபுட்பாலும் வச்சுருக்காங்க. இங்கே இதுதான் இண்டோர் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லிட்டு கேம்ஸ் வச்சுருக்கிறது. இந்த க்ரூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்காகவே ஒரு டீம் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டீமோட வேலையை வந்து இங்கே இருக்க மக்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணுறது தான். அது ரொம்ப சூப்பராகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அந்த ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் பஃபேல போய் சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்பவே உங்களோட டைம் ஸ்லாட் வந்து டின்னருக்கு மட்டும் நீங்கள் சொல்லிடணும். அது வந்து 6 o'clock ஒரு டைம் ஸ்லாட் இருக்குது, 8 o'clock ஒரு டைம் ஸ்லாட் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து 2த்தில் எது வேணாலும் வரலாம்னா அதுக்கு தனியாக நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாய்ஸஸ் பண்ணிக்கணும். இந்த மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்ஸும் வந்து மெனுவில் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான், பட்டர் சிக்கன் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. டெய்லி வேறு வேறு மெனு இருக்கும், ஒரே மெனு டெய்லி இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து டைனிங் வந்து ட்ரை பண்ணாலும் இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த லிஃப்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் போர்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் அதில் போயிட்டு இன்றைக்கி க்ரூஸில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எத்தனை மணிக்கு எங்கே நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் லிஸ்ட் வச்சுருப்பாங்க, எந்தெந்த இடம் எங்கெங்கே இருக்குன்ட்டு. ஏன்னா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் போர்டில் என்ன பார்த்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்துட்டு அது எந்த ஃப்ளோரில் இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஃப்ளோருக்கு போயிடலாம். அது போட்டிருக்க டைமுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னாலே எல்லா ஈவெண்ட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ரிசப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு ஸ்டேர்ஸ் போகிற மாதிரி நடுவில் வந்து லிஃப்ட் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த 2 ஸ்டேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கிளிட்டரிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு. அதில் நடந்து போகிறதே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சுன்னா பாருங்களேன். இந்த 5th டெக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணால் நம்ம இங்கே தான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டு எக்ஸ்கர்ஷன் சொல்லிட்டு ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. இதில் வந்து என்னென்னா நீங்கள் $100 என்னமோ கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷிப்பை வந்து டூர் பண்ணி பார்க்கலாம். அதாவது இன்வென்ட்ரி எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, கிச்சன் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கேப்டன் இருக்க ஏரியா அதெல்லாம் நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லெகோ வேர்ல்டாக இருக்கட்டும், தனியாக கிட்ஸ் கிளப்னே சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் கிளப் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு கொண்டு போய் உங்கள் பசங்களை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து மதியம் லஞ்சுக்கு பிக்கப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ராப் பண்ணிங்கன்னா 5 மணிக்கு நீங்கள் அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டா போதும். அது வரைக்கும் வந்து குழந்தைங்களை அவங்களே வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க. கிட்ஸ் மட்டும் இல்லாமல் டீன்ஸ்க்கும் தனியாக வச்சுருக்காங்க. டீன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கேம்ஸு, அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டேஷனு, எக்ஸ்பாக்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்து வச்சு ஃபெசிலிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பசங்களுக்கு வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான் இங்கே. இப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. உள்ளே போனாங்கன்னா வரைய மாட்டாங்க. எந்த டைமுக்கு போகிறேன் எந்த டைமுக்கு வந்தவங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. 4D சினிமாவும் ஃபார்முலா 1 சிமுலேட்டரும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா 1 சிமுலேட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா $10 நம்ம சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 4D சினிமாவும் வந்து $10 நம்ம சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, நாங்கள் பசங்க போயிட்டு விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா போய் விளையாட முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த $10 நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் த ட்ரிப்புக்கு தான் அந்த பேக்கேஜ் மாதிரி எடுத்துக்குவாங்களே தவிர அந்த ஒரு நாளைக்கு மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி மினி பவுலிங்கு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பார் இதெல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பேட் தான். இந்த பே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தான் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரே ஒரு வாட்டி போய் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட முடியாது. நீங்கள் வந்து ஃபுல் டைமுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது உங்களோட ஹோல் ட்ரிப்புக்கு. இந்த க்ரூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேசினோவே வச்சுருக்காங்க. நான் ஆக்சுவலாக என்ன எதிர்பார்த்தேன்னா சும்மா ஒரு 4-5 ஸ்லாட் மிஷின் வச்சுருப்பாங்க, ஒரு 2 டேபிள் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நீங்கள் போய் கெசினோக்கு போகிறத விட இங்கே இருக்க கெசினோ சைஸ் வந்து ஆக்சுவலாக பெருசு தாங்க. நல்லாவே பெருசாகவே பண்ணியிருந்தாங்க. டேபிள்ஸும் வந்து எக்கச்சக்கமாக ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸும் நீங்கள் என்னென்ன விளையாடுவீங்களோ எல்லா கேம்ஸுமே இங்கே இருந்துச்சு. இங்கே ஒரு பெரிய தியேட்டர் வச்சுருக்காங்க. சான்சால செம்ம பெருசாக இருந்துச்சு. க்ரூஸ்க்குள்ளே இவ்வளோ பெரிய தியேட்டராங்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து டெய்லி ஈவினிங் வந்து ஷோஸ் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. ஷோஸ்னால் சும்மா ஏதோ பேருக்காக ஷோஸ் இல்லை, எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக பயங்கர என்டர்டெய்னிங்கான ஒரு ஷோஸ் அதை பண்ணிருந்தாங்க.
the honor of introducing to you our managers, our officers, our senior officers, and the captain of the MSC Splendido. So let's get started with the managers. Responsible for all hotel services, and over 85% of all the crew on board this beautiful floating hotel is your hotel director from India, Hinesh Nancy. World Cup champions. 4 times. Dear guests, good evening. On behalf of MSC Cruises Officer Staff and Crew, it is my privilege to welcome you on board the beautiful MSC Splendida. And thank you for choosing us as your vacation destination. Thank you, beautiful people. Enjoy your evening and God bless you. Thank you. Allora, un master round of applause because the incredible team on stage, led by the master of the vessel, Captain Nicola Gravante. தேர்ட் டே காலையில் வந்து பார்த்தா அந்த டெக்கே வந்து காலியாக இருக்குங்க. என்னடா இவ்வளோ காலியாக இருக்குன்னு பார்த்தா எல்லாம் பேட்சாக ஐலாண்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐலாண்டுக்கு போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஷிப்லேயே கூட இருந்துக்கலாம். ஸோ பட் ஐலாண்ட் போய் என்ன தான் இருக்குது அந்த ஐலாண்டில் எப்போ ஐலாண்டுங்கிறாங்களே அப்படி அங்கே என்ன தானே கூட்டு போய் என்ன தானே காட்டுவீங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நானும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து இப்போ க்ரூஸ்லேருந்து பொமினி ஐலாண்ட் போக போகிறோம். அதுக்காக போட் வந்திருக்கு. க்ரூஸ் லேண்டு போல் நம்ம இங்கே தனியாக வேறு ஒரு போட்டில் கூப்பிட்டு போகிறாங்க. க்ரூஸில் இருந்து ஐலாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம வந்து போட்டில் ரைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஐலாண்டை ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் இந்த ஐலாண்டில் என்ன இருக்குங்கிறதா எனக்குமே தெரியல. ஏன்னா ஒரு காடு மாதிரி சும்மா கூட்டு வந்து விட்டுட்டு போகிறாங்களா இல்லை என்ன இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. பட் இறங்கின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் நேராக போங்க, லெஃப்ட் திரும்புங்க, அங்கே இருப்பாங்க, அங்கே கடலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து மைக்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி ஐலாண்டுக்குன்னு ஒரு சின்ன மினி மேப் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் ஐலாண்டில் இறங்கின உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெயிலுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கட்டையிலேயே இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே அதை தாண்டி வந்து ஒன்று கடலாக இருந்துச்சுங்க. இந்த கடைனா பீச் ஓரமாக இருக்க கடைனா என்ன வைப்பாங்க, சோளங்கெல்லாம் வைப்பாங்க, தொப்பி கிப்பி கூட அந்த மாதிரி ஏதாவது வைப்பாங்கன்னு பார்த்தா ஃபுல்லாக சரகா விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. ரம்மு, விஸ்கி, வோட்கான்னு விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா நாங்கள் வந்ததே எங்கடா வழி இல்லாமல் ஏதோ ஒரு போட்டில் கொண்டு வந்து விட்டானுங்க, நீங்கள் எங்கடா எங்களுக்கு முன்னாடி வந்து கடை போட்டுருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சுங்க அதை பார்க்குறதுக்கு. ஐலாண்டுன்னு சொன்னாங்க. நான் என்னமோ வந்து டிஸ்கவரி சேனல் மாதிரி ஒரு நினைப்பு எடுத்துகிட்டு வந்தேங்க. இங்கே வந்து பார்த்தா மினி சொர்க்க பூமியாக இருக்காங்க. எல்லாம் வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு பாட்டு கிட்டுன்னு போட்டுக்கிட்டு மஜாவாக டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலி பண்ணிட்டுருக்கானுங்க. எங்கடா இருந்தீங்க இவ்வளோ பேர் க்ரூஸ் யாராக இருந்தீங்கன்ற மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கே. வேறு லெவலில் வந்து ஃபன் பண்ணிருந்தாங்க, பார்ட்டி பண்ணிருக்காங்க எல்லோரும் இங்கே. நீங்கள் க்ரூஸில் வந்து ஒருவேளை ட்ரிங்க்ஸ் பேக்கேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இந்த ஐலாண்ட்லேயே வந்து உங்களுக்கு அது அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன வேணாலும் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி, சரக்குன்னு எது வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே அந்த கார்டோட அப்ளிகபிள் ஆகிடும். பட் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணிலாம் தனியாக வாங்கிக்கணும். இந்த வெயிலுக்கு இந்த ஐலாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன் வந்து $2 விற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் இது எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். ஸோ இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
நாங்கள் வந்து க்ரூஸ் பாருங்கள் அங்கே நிற்கிது. ஸோ இந்த பீச் பக்கம் வந்தோடனே இந்த பீச்சில் வந்து அந்த க்ரூஸோட வியூவும் இருந்துச்சு. இந்த பீச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு பீச்சாக இருந்துச்சு. அதே இல்லாமல் இந்த பீச்சில் வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கொடைகடெல்லாம் வச்சு பயங்கரமாக ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு வேறு லெவல் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த பீச். இந்த பீச்சோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீச் வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கும், ஆழ ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள வரைக்கும் மக்கள் நிற்பாங்க. அது வந்து ஆழமே இல்லை, கிட்ட முட்டிக்கால் வரைக்கும் தான் தண்ணியே இருக்குது. அதனால் அந்த பீச்சில் வந்து மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் பக்காவாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. சரியான பீச் இது. ட்ரிங்க்ஸ் பேக்கேஜ் சொல்லிட்டு தனியாக வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கோஹாலோட $32 தான் மேக்ஸிமம். அதே மாதிரி நான் ஆல்கோஹாலிக்கில் கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா $12 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் என்ன ஒரு கேட்ச்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 4 nights போகிறீங்கன்னா 4 nights சேர்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் கேபினில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். உங்களுக்கு மட்டும் தனியாக பண்ணிக்க முடியாது. ஐலாண்ட் பேசிட்டே இருந்தோம். கடைசியில் ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. பீச் வந்து சூப்பரான ஒரு பீச் இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஒரு 4-5 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊறணும்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா போட் எடுத்து இங்கேருந்து நம்ம இதுக்கு போகணும், க்ரூஸ்க்கு போகணும். இதுக்கான க்யூவே வந்து பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது. ஏன்னா டைம் ஆகும் எல்லாருமே அட் டைமுக்கு ஒரே டைமில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் க்யூவை வந்து செம்ம பெருசாக இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும், நீங்கள் இயர்லியாக வந்துடுறது நல்லது. போகிறப்ப கூட தெரிஞ்சுக்கலங்க. திரும்ப வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிராலையில் அந்த போட் வர ஸ்பீடுக்கு தூக்கி போட்டுச்சு. பக்குன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த போட் ரைடு. நீங்கள் டெய்லியும் க்ரூஸில் வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் அண்ட் சன்ரைஸ் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணுற இடத்துல வந்து லைவாகவே மியூசிக் பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை கேட்டுக்கிட்டே நீங்கள் இந்த வியூலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். 6 மணி ஆச்சுன்னா சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி 6 மணி ஆச்சுன்னா பார்ட்டி மோட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நைட்டு பூரா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரக்கும் வேறு அன்லிமிட்டடே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாம் சரக்கு அடிச்சுக்கிட்டு ஜாலியாக வந்து அந்த டெக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருவிழா கூட்டம் மாதிரி கஜகஜன்னு இருக்குங்க. இந்த க்ரூஸ் ட்ரிப் வந்து எங்களுக்கு ஃபைனல் டே வந்துச்சுங்கிறதே நம்ப முடியல. டக்குன்னு ஓடிடுச்சு இந்த 4 நாளும். என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து கடற்கடன்னு ஓடிடுச்சு. 4 நாள் செம என்டர்டெயின்மெண்ட்டு, செம ஃபன்னு. ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலு. 57 வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் கட்டுன்னு கட்டணும். கடைசியாக நாங்கள் போகாத இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் தான். அதாவது இந்த ஸ்பா இருக்குது. இந்த ஸ்பாவும் ஜிம்மும் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸோட 18th டெக்கில் இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் தான் போகாமல் இருந்தோம். சரி அதையும் போய் பார்த்து வந்துடலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் போயிடும். ஸ்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மு. க்ரூஸில் ஜிம் வச்சிங்களேன் யாரா வருவாங்க அப்படின்னு நினச்சி நான் பார்த்தேங்க. ஆனால் பார்த்தா இங்கேயும் ஒரு 4 பேர் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கலாம்டா, அதுக்கு நீ இவ்வளோ ஃப்ரீக்காக இருந்தீங்கன்னா எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வியூவோட நீங்கள் இந்த சைக்கிளிங் போடுறதோ ட்ரெட்மில் பண்ணுறதோ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்கள் அந்த ஃப்ரண்ட் அப்படியே ஷிப்போட ஃப்ரண்ட் வியூ இருக்குது. அது அப்படியே அந்த போட்டில் போகிறத நீங்கள் பார்க்கலாம். க்ரூஸோட லாஸ்ட் டேங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா மொத்த கிச்சன் ஸ்டாஃப்க்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கும் வந்து தேங்க்யூ சொல்கிற மாதிரி வந்து ஒரு சின்ன டான்ஸ் அண்ட் மியூசிக் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. The first
us is our maitre d', Mr. Fajar and his dining room management team. Give a round of applause. Time for Africa, yeah. Come on, come on, come on, come on, come on. கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள இந்த 4 நாள் ஓடிடுச்சுங்க. க்ரூஸை வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டுக்கு வந்துருச்சு. கடைசியாக இங்கேருந்து நம்ம வெளியில் போக வேண்டியது மட்டும்தான் நம்மளோட ஒரே ஒரு வேலை. நம்மளோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பேக் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுப்பாங்க. அதை ஒட்டிட்டு நீங்கள் வந்து டோருக்கு வெளியில் வச்சிட்டிங்கன்னா அவங்க அதை எடுத்துகிட்டு வந்து போர்ட்டுக்கு வெளியில் நமக்கு வச்சுருவாங்க. நம்ம அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். வெளியிலேருந்து நம்ம அந்த ஷிப்பை பார்க்குறப்ப என்னடா அதுக்குள்ளே அமுச்சு விட்டீங்க, இன்னும் 2 நாள் வச்சிருந்து அமுச்சு விடுறாங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் போக மாட்டேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு மைண்டு வைஸ்லாம். பட் என்ன பண்ணுறது, நம்மளோட டைம் முடிஞ்சிருச்சு. இமிகிரேஷன் முடிச்சு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அங்கேயே லக்கேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க. இதில் உங்கள் லக்கேஜ் எதுங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எங்கள் வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.